தேவனுடைய பரிசு நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைக்கு நாம் சிறு ஜெபம் செய்து தியானிக்க போகிறோம் வேத வசனத்தை. தேவன் தாமே நம்மோடு இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளையும் நீர் எங்களுக்கு கூட்டி கொடுத்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய வசனங்களை தியானிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். தேவனே, நீதான் இந்த வசனங்களை உங்களுடைய வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமேன். ஒரு பாடல் மூலமாக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியா திருநாமத்தின் ஆதரவில். மதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினான் தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வழியா நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம். இத்தனை மகத்துவமுள்ள பதவியினர்கள் எங்களுக்கு எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடும் துதிகள் ஏறும் மன்னவனே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேட்டமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியா திருநாமத்தின் ஆதரவில். இன்றைக்கு நாம் வேத வசனத்தில் எடுத்துக்கொள்ளும் வேத வார்த்தை ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரங்கிற வார்த்தையை நாம் சிறிது நேரம் ஆண்டவருக்கு முன்பாக மகிமையாக தியானிக்க வாஞ்சியாக இருப்போமாக. நாம் எடுத்துக்கொண்ட வசனம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் எஜமானாய ஆபிரகாம் தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதர வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். இந்த பகுதியில் நாம்
ஆபிரகாமுடைய வேலைக்காரன் உண்மையாகவே ஆபிரகாமுடைய தேவன் எவ்வளவு உண்மையும் உத்தமமாய் அவருக்கு கிருபையாக இருக்கிறார் என்பதை நாம் காண்கிறோம். இதற்கு ஒத்த வசனமாக நாம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிப்போம். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாக இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீ எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானி ஆபிரகாமுக்கு தயவு செய்யணும் என்று வேண்டுகிறான். அதே வார்த்தையை, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு 26ஆம் வசனத்திலே அதே அதிகாரத்திலே அவனுக்கு பதில் கொடுக்கிறார். 26ஆம் வசனம், அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம். இதே வண்ணமாக நாம் ஆண்டவரோடு ஜெபித்து எந்த காரியம் செய்யும்போது அது நன்மையாக முடியும் என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்கிறோம். அதே போல் கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்தில் விழித்திருங்கள். இந்த இடத்துல நாம் விழித்திருங்கள் என்று சொல்லும்பொழுது உற்சாகமாக ஆண்டவத்தில் நாம் ஜெபம் செய்ய வேண்டும். அதுவும் இடைவிடாமல் ஜெபம் செய்ய வேண்டும், ஸ்தோத்திரத்துடனே செய்ய வேண்டும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதே அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். புறம்பெயர்களுக்கு முன்பாக ஞானமாக நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால் ஏகமாக ஞானமாய் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மீண்டுமாக 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது. கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையான ஸ்தோத்திரிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் கண்மலை தேவன் உயர்ந்திருப்பாராக. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? நம் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், அது மட்டுமல்ல அவர் கண்மலையானவர், அதற்கு மேலாக அவர் ஸ்தோத்திரிக்கத்தக்கவர் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். அவர் ரட்சிப்பின் கண்மலையாகவும் நம் தேவன் உயர்ந்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அதேபோன்று 2 கொரிந்தியர் 9:15 நாம் வாசிக்கிறோம். தேவன் அருளிய சொல்லிமுடிய ஈவுக்காக அவர் ஸ்தோத்திரம். நம் மேல் ஆண்டவர் வாஞ்சியாக இருக்கிறார். அவர் நமக்கு நிறைய ஈவுகள் செய்வதனாலே அவரை நாம் துதித்து அவர் ஸ்தோத்திரிக்குமாக இந்த மாதிரி ஜெபம் செய்வோம். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நமக்கு தருவாராக. இந்த வசனங்களை நாம் தியானித்து அதன் மூலம் ஆண்டவரே நாம் இன்னும் அதிகமாக அறிந்து கொண்டு அவர் இடும் கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் அறிவுரையும் ஏற்றுக்கொண்டு நல்ல விதமாக பரிசுத்தமாக வாழ்ந்து அவருக்காக நாம் வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து நாம் ஆண்டவர் முன்பாக நடத்தி காட்டி மற்ற மக்களுக்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று இதன் மூலம் ஜெபிக்க வாஞ்சியாக இருக்கிறோம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை தாமே நீங்கள் ஆசீர்வதித்தாருங்கள். உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு நடக்க எங்களுக்கு வாஞ்சியாய் மனதை நல்ல இதயத்தை எங்களுக்கு தர வேண்டும் ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.